ஏகம்பத்தோட அப்பா சிதம்பரம் இருக்காரு, அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவர். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேர்மாறாக அவரோட மனைவி பழங்காலத்து மனுஷி. அவை எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கிட்டு இருக்கிற பொம்பளை. அதனால் அடிக்கடி இவங்களுக்குள்ள ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகள் இருந்தாலும் கூட அடிக்கடி விவாதம் வந்துடும் ரெண்டு பேருக்கும். இவர் பேசுகிறதுக்கும் அதுக்கு எதிர்மாறாக அந்த அம்மா பேசுகிறதுக்கும் இப்படிலாம் சில தர்க்கம் நடக்கும் ரெண்டு பேருக்கும். ஆனால் நல்லா சுமூகமாக முடியும். அது பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும். அந்த காலத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு அறிவோடு பேசுகிறது ரொம்ப அபூர்வம். பாருங்கள், உதாரணத்துக்கு அவர் இந்த செயற்கை கருத்தரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்கு, அதை பற்றி அப்பயே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதற்கு இந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கடவுள் செயலால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசுவாங்க. இந்த பாட்டை கேளுங்க, ரெண்டு பேரும் பேசுகிற. காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த பாட்டை இப்போ கேளுங்க. காசிக்கு போனா கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, காசிக்கு போனா கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு, இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க, ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க. அதை எண்ணாம எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க, அதை எண்ணாம எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க, ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க, ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க, ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க, இங்க ஆளையே மாத்துறாங்க. அது ஆயிரங்காதத்து கப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க, அது ஆயிரங்காதத்து கப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க, மூளை ஆராய்ச்சி விஷயமுங்க. நம்ம அறிவுக்கு பொருத்தம் ஆறு கோயில் அரச மறந்தானுங்க, நம்ம அறிவுக்கு பொருத்தம் ஆறு கோயில் அரச மறந்தானுங்க. கோழி இல்லாம தன்னால முட்டைகளில் குஞ்சுகளை பொறிக்க வச்சா, கோழி இல்லாம தன்னால முட்டைகளில் குஞ்சுகளை பொறிக்க வச்சா, உங்கொப்பேன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடித்தா, உங்கொப்பேன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடித்தா, இந்த கோளாறை கண்டுபிடித்தா. அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன முட்டை ஒண்ணு பண்ண சொல்லுங்க, அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன முட்டை ஒண்ணு பண்ண சொல்லுங்க, பாப்போம் முட்டை ஒண்ணு பண்ண சொல்லுங்க. வாய் கூசாம எதையும் யோசனை செய்யாம பேசுவது தப்பிதம்முங்க, வாய் கூசாம எதையும் யோசனை செய்யாம பேசுவது தப்பிதம்முங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பேரால் இயற்கை என்கிறாங்க, எட்டாத விஷயத்தை ஈசன் பேரால் இயற்கை என்கிறாங்க, இனிமே இயற்கையும் கூட செயற்கையிலாகும் முயற்சியும் பண்ணுறாங்க, இனிமே இயற்கையும் கூட செயற்கையிலாகும் முயற்சி. இன்னொரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டிம்பார். அதாவது சயின்ஸு படி உலகத்தில் நடக்கிற எல்லா முன்னேற்றங்களும் சயின்ஸினால தான், விஞ்ஞானத்தினால தான் நடக்குதுங்கிறது நம்பிக்கை உள்ளவர் சிதம்பரம். அது ரொம்ப அதை பற்றி விரிவாக இந்த பாட்டில் பாடுவார்.
அந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டு எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்பாங்க. இந்த பாட்டு ஆரம்பத்தில் மேல்நாட்டுக்காரன் போல நாட்டை அழிக்காமல் அதை நல்லதமாக மனிதர்களுக்கு உபயோகமான முறையில் அதை கொண்டு வரணும். விஞ்ஞானத்தை நான் வளர்க்க போகிறேன் அப்படிம்பாரு. ஏன் இந்த விஞ்ஞானத்தினால அழிவு வந்ததுன்னு காரணம் என்னென்னா, அப்போ 2ஆம் உலகப் போர் முடிந்த சில ஆண்டுகள் தான் ஆயிருந்தது. அதில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டு ஜப்பானில் நாகசாகி, ஹீரோஷிமாங்கிற இடத்த பெரிய நகரத்தையே அழிச்சிட்டாங்க. அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போய் ஊனமுற்றார்கள். அதில் தான் அவர் மனசை பாதித்து விஞ்ஞானத்தினால அழிவுகள்லாம் இல்லாமல் அதை மனிதர்களுக்கு உபயோகக்கூடிய அளவுக்கு செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாரு, கருத்து சொல்கிறாரு. அதை பின்னால் பாருங்கள், தமாஷா போகும். அந்த அம்மா சிலது கேட்க இவர் பதில் சொல்ல அது ஒரு போகும். கேட்டு பாருங்கள். உட்காரு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் இருச்சு தலைகீழா பாடம் படிச்சு, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அடுத்த நாட்டுக்காரன் போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க, பஞ்சக்கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்டை காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி. ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கா? ஆமா. என்ன வேணும் கேட்டுக்கோ. நெல்லு புத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு. ஐயோ, கொல்ல போறத்துல குழா வைக்கணும், குளிர் மிஷினும் கூட வைக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். முடிஞ்சுதா? உன்னை மறந்துட்டேன். என்ன அம்மா? பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காபி நம்ம பக்கத்தில் வந்துடணும். ஐயோ, கட்டிலுக்கு மேலே பேனு, காத்த சுத்தோணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். அடி பைத்தியம், நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா. தெரிஞ்சுக்கோ.